வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இட்லி மாவு இல்லாத நேரத்தில் வெறும் அரிசி மட்டும் வச்சு நம்ம உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம உடனடியாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவு நான் மெஷர்மெண்ட் கப்பில் பச்சரிசி 1 கப்பு எடுத்துட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிடணும். நான் மெஷர்மெண்ட் கப்பில் தான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதுக்கு பச்சரிசி தான் போடணும். இது உளுந்தே இல்லாமையே நல்லா சாஃப்டானதாக கிடைக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு 1 கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோமா, அதே 1 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு உள்ள தயிராகவே நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்ட உடனே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அரை கப்பு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துடுங்க. அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடுவோம். இது ஒரு 10 நிமிஷம்னாலும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடுவோம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. கடாயை காய வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் உளுந்து, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா. நல்லா பொரியட்டும். நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இஞ்சியோட வாசனை, பச்சை மிளகாயினுடைய வாசனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை ஊற்றிட்டு இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆப்ப சோடா உங்களுக்கு வேண்டான்னா ஈனோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் தட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை அந்த பிளேட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு நான் குத்தி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அது அப்படியே ஆறின உடனே நம்ம வேணுன்றங்கிற வடிவங்களில் நல்லா ஓரங்களில் விட்டு கொடுத்து வந்திருக்கு. நல்லா பீஸ் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இது நம்ம உளுந்து தேடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம உடனடியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அருமையான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.